பாட்டாளி இளைஞர் சங்கத்தின் மாநில பொதுக்குழுவை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற பாட்டாளி இளைஞர் சங்கத்தின் மாநில தலைவர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அருமை தம்பி முனைவர் கணேஷ்குமார் அவர்களே, பாட்டாளி மக்கள் கட்சியின் பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய திரு வடிவேல் ராவணன் அவர்களே, பொருளாளர் அருமை சகோதரி திலகபாமா அவர்களே, தலைமை நிலை செயலாளர் பேராசிரியர் செல்வகுமார் அவர்களே மற்றும் பாட்டாளி இளைஞர் சங்கத்தின் செயலாளர்கள், என்னுடைய அருமை தம்பிகள் முருகசாமி அவர்கள், செந்தில் அவர்கள், கங்கா அவர்கள், வடிவேல் அவர்கள், ராஜசேகர் அவர்கள், பிரசாத் அவர்கள், தீனன் அவர்கள், அண்ணாமலை அவர்கள், பாலயோகி என்கின்ற தம்பி பாலா அவர்கள் மற்றும் இங்கே இந்த பொதுக்குழுக்கு வருகை தந்திருக்கின்ற ஜெயராமன் அவர்கள், ஈகை தயாளன் அவர்கள், ராதா அவர்கள், எஸ் பொன்மலை அவர்கள், தஞ்சாவூர் வெங்கட்ராமன் அவர்கள், எல்ஜி சேகர் அவர்கள், ரமேஷ் அவர்கள் உள்ளிட்ட இங்கே மேடையில் இருக்கின்ற அத்துணை நிர்வாகிகளுக்கும், இங்கே இந்த பொதுக்குழுவுக்கு எழுச்சியோடு, வீரத்தோடு, வேகத்தோடு, வெற்றி முழக்கத்தோடு, சீருடையோடு வருகை தந்திருக்கின்ற என் இளைஞர் சங்கத்தின் தம்பிகளே, என் தங்கைகளே, அனைத்து நிலை இளைஞர் சங்கத்தின் நிர்வாகிகளே, ஊடக நண்பர்கள் உள்ளிட்ட என் உயிரினும் மேலான அன்பு பாட்டாளி சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் இந்த அன்புமணி ராமதாசன் பணிவான வணக்கங்கள். உங்களை இன்று சந்திப்பதில் மிக்க மிக்க மகிழ்ச்சி. நானும் மீண்டும் ஒரு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். நம் கட்சியிலே மிக முக்கியம் இளைஞர் சங்கம். இளைஞர்கள் உங்களை நம்பித்தான் நம் கட்சி இருக்கிறது. நீங்கள் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் அர்ப்பணிப்போடு நீங்கள் பணியாற்ற வேண்டும். இன்னும் 2 மாதத்தில் தேர்தல். இந்த தேர்தலில் எப்படி நீங்கள் செயல்பட வேண்டும் என்று கடந்த 6 மாதங்களாக உங்களுக்கு நான் சொல்லி வருகின்றேன். இந்த தேர்தலுடைய சூழல் பற்றி உங்களுக்கு தெரியும். நம் கட்சிக்குள் நடக்கின்ற இந்த சூழலும் அதுவும் உங்களுக்கு தெரியும். இந்த குழப்பங்களுக்கு யார் காரணம் என்றும் உங்களுக்கு தெரியும். இதற்கெல்லாம் ஒரே காரணம் யார் என்றால் திமுக, ஆளுகின்ற திமுகவை ஆட்சியை விட்டு விரட்டி அடிக்க வேண்டும். இனி தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி நடைபெறக்கூடாது. இந்த தேர்தல் நமக்கு மிக முக்கியமான ஒரு தேர்தல். அதுக்காகத்தான் கடந்த 4 மாதத்திற்கு முன்பு தமிழ்நாடு முழுவதும் ஒரு நடைபயணத்தை மேற்கொண்டு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தி திமுகவுடைய அவல ஆட்சியை பற்றி அனைத்து தரப்பு மக்களை சந்தித்து அதை தெளிவுபடுத்தினேன். அதன் பிறகு மிகப்பெரிய மாற்றம் தமிழ்நாட்டில் வந்திருக்கிறது. ஆக இங்கே வந்திருக்கின்ற என் தம்பிகளும் தங்கைகளும், இன்னும் 2 மாதம் இருக்கிறது உங்களுக்கு. திமுக பணத்தை நம்பி இருக்கிறது, அவ்வளவுதான். பணம் மட்டும்தான் வச்சிருக்கிறாங்க. அவங்க ஆளு கிடையாது. கிராமத்திலையும் இல்ல, பூத்திலையும் இல்ல, எங்கேயுமே கிடையாது. நம்ம உங்களுடைய உழைப்பு, என் தம்பிகள் தங்கைகளுடைய உழைப்பு, குறிப்பாக இளைஞர் சங்கத்தினுடைய உழைப்பு. ஏன்னா எனக்கு தெரியும் என் தம்பிகள் எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது. நம் இயக்கத்திற்காக, நம் கட்சிக்காக கடுமையான உழைக்கின்ற ஆற்றல் படைத்த என் தம்பிகள். நீங்க நினைச்சீங்கன்னா எந்த புரட்சி வேணா செய்யலாம். அவ்வளவு திறமை உள்ளவர்கள் நீங்கள். நான் உலகத்தில் எத்தனையோ நாடுகளை நான் பார்த்திருக்கிறேன். எத்தனையோ நாடுகளில் பல புரட்சிகள் நடந்திருக்கிறது. யாராலனா உங்களை போன்ற இளைஞர்களால். 2011 2012 அந்த காலத்திலே அரப் ஸ்பிரிங் ரெவல்யூஷன் என்று அங்கே
ஆப்பிரிக்கா கண்டத்தில் வடக்கு பகுதியிலே மிகப்பெரிய ஒரு புரட்சி நடந்தது. துனிசியா நாட்டிலே அந்த புரட்சி தொடங்கியது. பிறகு லிபியா, ஈஜிப்ட் போன்ற நாடுகளில் அந்த புரட்சி பரவி 27 ஆண்டுகள் 30 ஆண்டுகளாக ஆண்ட அதிபர்களை ஒரே வாரத்திலே தூக்கி எறிய வைத்த அந்த நாட்டின் இளைஞர்கள், அவர்களை விட நீங்கள் திறமைசாலிகள், அவர்களை விட நீங்கள் வீரமுள்ளவர்கள். ஏன் அங்க போனோம்? இந்தியாவுல அண்டை நாடுகள் கடந்த ஆண்டு பங்களாதேஷிலே நடந்த மிகப்பெரிய ஒரு புரட்சி, ஆட்சி மாற்றம் நடந்தது. கடந்த ஆண்டு நேபாளில் நாட்டிலே மிகப்பெரிய ஒரு புரட்சி, ஆட்சி மாற்றம் நடந்தது. அதற்கு முந்தைய ஆண்டிலே இலங்கையிலே மிகப்பெரிய ஒரு புரட்சி, ஆட்சி மாற்றம் நடந்தது. அத்துணை புரட்சியும் செய்தது யார்? உங்களை போன்ற இளைஞர்கள் தான். அவர்கள் செய்த அந்த புரட்சி சில நேரத்திலே வன்முறை இருந்தது, அதை நாம் தவிர்க்க வேண்டும். ஆனால் தமிழ்நாட்டிலே ஒரு புரட்சி உங்களால் நடைபெற வேண்டும், நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்னும் இறுதி கட்டம் இன்னும் 2 மாதத்திலே. அதனால்தான் களத்திலே இறங்குங்கள். இந்த தீய சக்தி திமுகவை பற்றி சொல்லுங்கள், இந்த ஊழல் திமுகவை பற்றி சொல்லுங்கள், இந்த மக்கள் விரோத சக்தி திமுக, பெண்களுக்கு எதிரான சக்தி திமுக, கஞ்சா விற்கின்ற திமுக, மது விற்கின்ற திமுக, கேடு கட்ட திமுக ஆட்சியை பற்றி நீங்கள் வீதி வீதியாக, வீடு வீடாக, ஊர் ஊராக சொல்லுங்கள். சொல்லி ஒரு மாற்றம் வர வேண்டும். உறுதியாக நடக்கும், உறுதியாக நடக்கும். நல்ல கூட்டணிகளே நாம் சென்றிருக்கின்றோம். தமிழ்நாட்டிலே அண்ணா திமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி, மிகப்பெரிய கூட்டணி, வெற்றி கூட்டணியில் நாம் சேர்ந்திருக்கின்றோம். உறுதியாக நம் கூட்டணி வெற்றி பெறும். குறைந்தது 200 தொகுதிகளில் நாம் வெற்றி பெறுவோம். குறைந்தது. என்னுடைய ஆசை திமுக ஒற்றை இலக்கு தான். எண்ணிக்கையில 10க்குள்ள அவ்வளவுதான் வருவாங்க. அது பார்த்துட்டு தான் இருப்பீங்க. நான் போய் பார்த்துட்டேன், எல்லா பகுதியிலும் பார்த்தா அவ்வளோ மக்கள் கோபத்தில் இருக்கின்றார்கள், திமுக மேல ஆத்திரத்தில் இருக்கின்றார்கள். அனைத்து தரப்பு மக்களும் அதிகமா யாருன்னா பெற்றோர்கள், பெண்கள், இளைஞர்கள், விவசாயிகள், நெசவாளர்கள், அரசு ஊழியர்கள் அன்றாடம் இன்று மக்கள் போராடி கொண்டிருக்கின்றார்கள். ஒரு 3 நாட்களுக்கு முன்பு நான் போய் பார்த்தேன், சத்துணவு ஊழியர்கள் போராட்டம். அங்க போய் உட்கார்ந்து பெண்கள் கிட்ட பேசினேன். அவ்வளோ பாவமா இருக்கு இந்த பெண்கள். ஐயா, நான் 15 வருஷமா இருக்கிறேன், 20 வருஷமா இருக்கிறேன், எனக்கு எவ்வளவுமா ஊதியம்னா 6000 ரூபாய், 6500 ரூபாய். இதை வச்சுட்டு ஐயா எப்படியா நான் வாடகை கொடுக்க முடியும்? எப்படி ஐயா என் பிள்ளைகளை நான் படிக்க வைக்க முடியும்? எப்படி ஐயா சாப்பிட முடியும்? எப்படி ஐயா கரண்ட் பில் கட்ட முடியும்? எப்படி ஐயா நான் பஸ்ல போக முடியும்? இப்படி எல்லாம் கதறி கொண்டிருக்கின்ற அந்த பெண்கள் இவ்வளவு உழைக்கிறாங்க. நம்ம பிள்ளைகளை பார்த்துக்கிற பெண்கள் அவங்க. ஆனா அவங்க வீதியில போராடிட்டு இருக்கிறாங்க. இன்னும் அந்த பக்கம் போனா ஊராட்சி மன்ற செயலாளர்கள் அவங்க போராட்டம் நடத்திட்டு இருக்கிறாங்க. பணி நிலைப்பு கிடையாது, சமநிலை ஊதியம் கிடையாது. இன்னும் போனா செவிலியர்கள் போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இன்னும் அந்த பக்கம் போனா துப்புரவு பணியாளர்கள், நம் குப்பையை அள்ளுகின்ற துப்புரவு பணியாளர்கள், நம் நாட்டை, தமிழ்நாட்டை தூய்மையாக வைத்துக் கொண்டிருக்கின்ற துப்புரவு பணியாளர்கள், அவங்க பாவம் போராடிட்டு இருக்கிறாங்க. எதுக்கு போராடுறாங்க? 20 வருஷமா நான் வேலையில் இருக்கிறேன், இன்னைக்கு திடீர்னு எங்களை வெளியேற்றிடுறாங்க, எங்களுக்கு வேலை இல்லைன்னு சொல்றாங்க, தனியார் மயமாக்கிட்டாங்க. ஸ்டாலின் அவர்களே, நிச்சயமாக அத்துணை தரப்பு மக்களுக்கும் நீங்கள் துரோகம் செய்திருக்கிறீர்கள். ஒரு பக்கம் செவிலியர்கள், ஒரு பக்கம் மருத்துவர்கள், ஒரு பக்கம் இடைநிலை ஆசிரியர்கள், ஒரு பக்கம் துணை பேராசிரியர்கள், ஒவ்வொரு பக்கமும் ஒவ்வொரு போராட்டம் நடந்துட்டு இருக்குது. அத்துணை போராட்டத்திற்கு காரணம் யார் தெரியுமா? முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள். ஏன் தெரியுமா? 5 ஆண்டுகளுக்கு முன்பு இதே முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வாக்குறுதிகளை கொடுத்தார்கள் இத்தனை மக்களுக்கு. என்ன வாக்குறுதி? சத்துணவு ஊழியர்களுக்கு வாக்குறுதி, துப்புரவு பணியாளர்களுக்கு வாக்குறுதி, அரசு ஊழியர்களுக்கு வாக்குறுதி.
ஊராட்சி மன்ற செயலாளர்களுக்கு வாக்குறுதி, செவிலியர்களுக்கு வாக்குறுதி, மருத்துவர்களுக்கு வாக்குறுதி, மீனவர்களுக்கு, நெசவாளர்களுக்கு, அத்துணை தரப்பு மக்களுக்கும் நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் இதை நாங்கள் செய்கின்றோம். பணி நிலைப்பு செய்கின்றோம், ஊதிய உயர்வு, பழைய பென்ஷன் போன்ற இப்படி அத்துணை வாக்குறுதி கொடுத்து அதை முழுமையிலும் ஏமாற்றிய மு.க. ஸ்டாலின் அவர்களை நிச்சயமாக மக்கள் மன்னிக்க மாட்டார்கள். இதைத்தான் நீங்கள் எடுத்து செல்ல வேண்டும், சொல்ல வேண்டும். இந்த செய்தி தான் நீங்க வீடு வீடா போய் சொல்லுங்க. எல்லார் வீட்லயும் யாராவது அங்க இருப்பாங்க. யாரு? பெண்கள், பெற்றோர்கள், இல்ல அரசு ஊழியர்கள், இல்ல செவிலியர்கள் இருப்பாங்க, துப்புரவு பணியாளர்கள் இருப்பாங்க. இப்படி பாதிக்கப்பட்ட மக்கள் அத்தனை பேரும் அவங்க இருப்பாங்க. அங்க போய் நீங்க பார்த்து சொல்லணும். ஏன்னா இது அவசியமான அந்த அளவுக்கு ஒரு மோசமான ஆட்சி. ஆனால் நாடகம் ஆடிக்கொண்டிருக்கின்ற ஸ்டாலின் அவர்கள் எனக்கு ஒரு அதாவது இந்த 2 மாதங்களும் இல்ல, 1.5 மாதத்தில் 45 நாள்ல ஸ்டாலின் அவர்கள் 26 அறிவிப்புகள் வெளியிட்டிருக்கின்றார். இதுதான் பெரிய ஜோக்கு. 5 ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்த ஸ்டாலின் அவர்கள் அப்பெல்லாம் விட்டுட்டார். என்னன்னு ஆட்சி அவர் என்னன்னு தெரியல, என்ன நடக்குதுன்னு தெரியல, அது வேற. இந்த 45 நாள்ல 26 அறிவிப்புகள். என்ன அறிவிப்புகள்? திட்டங்களாம் தான் சொல்லுவாங்க. சாகர நேரத்தில் சங்கரான்னு சொன்னான். இன்னும் இருக்க போறதே இன்னும் 2 வாரத்தில் கோட் ஆஃப் கான்டக்ட் வரப்போகுது. 5 ஆண்டு காலம் தூங்கிக் கொண்டிருந்த திமுக தேர்தல் வந்தவுடன் முழித்துக் கொண்டு, அதுவும் எப்படிப்பட்ட வாக்குறுதிகள், எப்படிப்பட்ட திட்டங்கள், இது திட்டங்களா அதெல்லாம்? அதாவது 45 நாள்ல 26 திட்டங்கள். வெக்க கேடு இதெல்லாம். அதாவது இதுல நான் எனக்கு படிக்கிறதுக்கு கூட மனசு வரல, ஆனாலும் உங்களுக்கு கொஞ்சம் தெரிவிக்கணும். இன்னுயிர் காப்போம் நம்பிக்கை நம்மை காக்கும் 48 நலன் காக்கும் ஸ்டாலின். யார நலத்தை காட்டான்னு தெரியல. பாதம் காப்போம், இதயம் காப்போம், கலைஞர் கனவு இல்லம், அன்பு கரங்கள் திட்டம், அன்பு சோலை திட்டம். இது யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? நான் நிச்சயமா யாருமே கேள்விப்படல. ஆனாலும் இது தினம் ஏதாவது அறிவிப்பு ஏதோ எழுதி கொடுப்பாங்க, அது படிச்சுட்டு போவாரு. அவருக்கும் என்னன்னு தெரியாது, எழுதி கொடுத்த அதிகாரிக்கும் என்னன்னு தெரியாது, அதுக்கு நிதியும் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஆனா மக்கள் ஏமாந்துருவாங்கன்னு இவங்க நினைச்சிட்டு இருக்கிறாங்க. ஏமாற போவதே இவங்க தான். தோழி விடுதியா, குறு சிறு நிறுவனங்களுக்கு கடன் உத்தரவாத திட்டமா, கலைஞர் அனைத்து கிராம ஒருங்கிணைப்பு வேளாண் வளர்ச்சி திட்டமா, கலைஞர் நகர்ப்புற மேம்பாடு திட்டமா, உங்களுடன் ஸ்டாலின். தினம் தானே ஸ்டாலின் அவர்களை உங்களை டிவியில பார்க்கிறோம். ஒரு அறிவிப்பு ஏதோ ஒன்று எழுதி கொடுத்து படிச்சுட்டு போறீங்க. கலைஞர் கைவினை திட்டமா, உள்ளாட்சி அமைப்புகள், அயோத்தியதாஸ் பண்டிதர் குடியிருப்பு, தொல்குடி திட்டம், டாக்டர் கலைஞர் விளையாட்டு திட்டம், பேராசிரியர் அன்பழகனார் கல்வி திட்டம், பேருக்கு குறைச்சல் இல்லை. பெருந்தலைவர் காமராஜ் திட்டம், ஏதோ திட்டம், அண்ணல் அம்பேத்கர் திட்டம், முதலமைச்சர் இப்பதான் உங்களுக்கு தெரியுது பேரெல்லாம். தேர்தல் நெருங்க முதலமைச்சர் தாயுமான திட்டமா, முதலமைச்சர் கிராம சாலை மேம்பாடு. இது ஸ்டாலின் அவர்கிட்ட கேட்டாலே தெரியாது. அடுத்த நாள் போய் கேளுங்க அவர்கிட்ட, அப்படியான்னு சொல்லுவார். கல்லூரி மாணவர்களுக்கு மடிக்கணினி திட்டமா, உங்கள் கனவை சொல்லுங்கள். அதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்கள் கனவை சொல்லுங்கள். சொல்லிடலாமா? ரெடியா? அதுல என்ன பண்ணுங்க, அந்த வெப்சைட்டுக்குள்ள போங்க. நீங்க மட்டும் இல்ல, நம்ம இளைஞர்கள் எல்லாத்தையும் சொல்லி உள்ள போயிட்டு உங்களுக்கு என்னென்ன மனசுல தோணுதோ பதிவு பண்ணிடுங்க. கெட்ட வார்த்தையை தவிர
எல்லார் இளைஞர்களையும் சொல்லுங்க, நம்ம கட்சி பக்கத்துல வீடு அந்த வீடு எல்லார் வீடும் சொல்லுங்க, இளைஞர்கள்ட்ட சொல்லுங்க. ஸ்டாலின் அவர்கள் தான் கேட்டாரு, உங்கள் கனவை சொல்லுங்கள். என்னன்னு பதிவு பண்ணோம். அப்பா ஸ்டாலின் அவர்களே, என் கனவு தமிழ்நாட்டில் ஒரு சொட்டு சாராயம் கூட இருக்காது, இருக்கக்கூடாது. அத்துணை டாஸ்மாக் கடையை மூடுவீங்களா அப்பா ஸ்டாலின் அவர்களே? அப்பா ஸ்டாலின் அவர்களே, எங்க ஊர்ல தெரு தெருவா கஞ்சா விற்கிறாங்க, கல்லூரி வாசல்ல கஞ்சா விற்கிறாங்க, பள்ளிக்கூட வாசல்ல கஞ்சா விற்கிறாங்க. இந்த தலைமுறையை நாசப்படுத்திட்டீங்களே ஸ்டாலின் அவர்களே, எப்படியாவது இந்த கஞ்சாவை தடுக்க முடியுமா அப்பா ஸ்டாலின் அவர்களே? அதுதான் என்னுடைய கனவு ஸ்டாலின் அவர்களே. அப்பா ஸ்டாலின் அவர்களே, இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாத காரணத்தால் தான் எங்களுக்கெல்லாம் வேலை கிடைக்கல, எல்லா சமுதாயம் பின்தங்கி போயிடுச்சு. மற்ற மாநிலங்களில் கணக்கெடுப்பு நடத்தி அங்க இடஒதுக்கீடு அதிகப்படுத்திட்டாங்க, வேலை கொடுத்துட்டாங்க, கடன் கொடுத்துட்டாங்க, வீடு கட்டி கொடுத்திருக்கிறாங்க, சமூக நலத்திட்டம் கொடுத்திருக்கிறாங்க, படிப்பு கொடுத்திருக்கிறாங்க, எல்லாம் கொடுத்து அங்க வளர்ச்சி பெற்றுட்டு இருக்கிறாங்க. ஆனா நீங்க தமிழ்நாட்டில் வேணுமே சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாத காரணத்தால் தான் நாங்கெல்லாம் படிப்பு இல்ல, வேலை இல்ல, இன்னைக்கு ஏழ்மையில வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அப்பா ஸ்டாலின் அவர்களே, அப்பா ஸ்டாலின் அவர்களே, குறிப்பாக பெண்கள் எழுதுங்க. அப்பா ஸ்டாலின் அவர்களே, எங்களால வீட்டு விட்டு வெளியில போக முடியல, தெருவில் நடக்க முடியல, ராத்திரில இல்ல பகல்லே நடக்க முடியல. அப்பா ஸ்டாலின் அவர்களே, நடந்தா எவனா ஒரு கையை பிடிச்சி இழுக்கிறான், எவனா விசில் அடிக்கிறான், எவனா கேலி பண்றான். என்னன்னு பார்த்தா ஒரு பக்கம் குடிச்சிட்டு வந்து இன்னொரு பக்கம் கஞ்சா, போதை, அபின், காக்கேன், ஹெராவின் போதை பொருட்கள் போட்டு எங்களை மானபங்கம் செய்யறாங்க, பாலியல் வன்கொடுமை செய்யறாங்க. எங்களுக்கு பாதுகாப்பு இல்ல அப்பா ஸ்டாலின் அவர்களே. எப்படியாவது இந்த கஞ்சாலாம் ஒழிக்க முடியுமா அப்பா ஸ்டாலின் அவர்களே? அடுத்தது அப்பா ஸ்டாலின் அவர்களே, எல்லா துறையிலும் ஊழல் நடந்திருக்குது அப்பா ஸ்டாலின் அவர்களே. சொல்றாங்க 6 லட்சம் கோடி ஊழல் நடந்திருக்கு தமிழ்நாட்டில் அப்பா ஸ்டாலின் அவர்களே. அது உங்களுக்கு தெரியாதா அப்பா ஸ்டாலின் அவர்களே? இதெல்லாம் நான் சொல்ல நினைச்சுக்காதீங்க, இது உங்களை போன்ற இளைஞர்கள் உங்க மனசுல இருக்கிறது தான் நான் சொல்றேன். இது பதிவு பண்ணுங்க, எல்லாம் பதிவு பண்ணுங்க. ஏன்னா அவர் தான் சொன்னார்ல, அவர் அப்பான்னு கூப்பிடணும்னு சொன்னார். நான் தப்பாலாம் எதுவும் பேசல. அதாவது உங்க மனசுல என்ன இருக்கு சொல்லுங்க. அப்பா ஸ்டாலின் அவர்களே, தமிழ்நாட்டில் 1,30,00,000 இளைஞர்களுக்கு வேலை இல்லை. நாங்க படிச்சுட்டு இருக்கிறோம். எங்க அப்பா அம்மா கடனை வாங்கி எங்களை படிக்க வச்சாங்க, அந்த கடனை திருப்பி அடைக்க முடியல. எனக்கு வேண்டியது என் வாழ்க்கையில சுயமரியாதை, நாங்க வாழணும், வாழ்ந்து எங்க அப்பா அம்மா பாதுகாக்கணும், எங்க வீட்டை நாங்க கட்டணும், மற்றவர்கள் போன்று நானும் வாழணும்னு ஆசையா இருக்குது. அப்பா ஸ்டாலின் அவர்களே, நீங்க அறிவிச்ச வேலை வாய்ப்பு என்னாச்சு அப்பா ஸ்டாலின் அவர்களே? நீங்க கொடுத்த வாக்குறுதி என்னாச்சு அப்பா ஸ்டாலின் அவர்களே? நீங்க கொடுத்தீங்க 50 லட்சம் பேருக்கு நாங்க வேலை கொடுப்போம் ஆட்சிக்கு வந்தவுடன், அப்பா ஸ்டாலின் அவர்களே கொடுத்தீங்களா? இல்ல. தமிழ்நாட்டில் தனியார் தொழில் நிறுவனங்களில் 75 விழுக்காடு வேலை வாய்ப்பு உள்ளூர் இளைஞர்களுக்கு நாங்கள் கொடுக்கின்ற சட்டத்தை கொண்டு வருவோம் என்று சொன்னீங்களே அப்பா ஸ்டாலின் அவர்களே, ஏன் கொண்டு வரல? 5 ஆண்டுகள் கழித்து ஏன் கொண்டு வரல? அப்படி கொண்டு வந்தா எங்க ஊர்ல எங்க நிலத்தை நாங்க கொடுத்தோம், எங்க அடையாளத்தை நாங்க அழிச்சோம், நீங்க அழிச்சிட்டீங்க. நேத்து கூட பணம்பாக்கம் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் டாடா நிறுவனம் அங்க 500 ஏக்கர் நாங்க கொடுத்தோம், எங்க நிலத்தை கொடுத்தோம், எங்க அடையாளத்தை இழந்தோம், எங்க வீடு, எங்க கோவில், எங்க சுடுகாடு, எங்க பள்ளிக்கூடத்தை எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு நீங்க போனீங்களே. ஆனா நாங்க கேட்டது வேலை தானே கேட்டோம். ஆனா டாடா நிறுவனம் அங்க இருக்கின்ற ஒரு இளைஞருக்கும் ஒரு வேலை கூட கொடுக்கலையே அப்பா ஸ்டாலின் அவர்களே.
இது நியாயமா அப்பா ஸ்டாலின் அவர்களே? இதெல்லாம் பதிவா போட்டுடுங்க. போட்டுடுங்களா? நல்லா போடுங்க, நல்லா போடுங்க. ஏன்னா ஏதோ விளம்பரம் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. யார சீண்டிட்டாங்க? இப்போ பாட்டாளி குடும்பத்தை சீண்டி இருக்கிறாங்க, நம்மள சீண்டி இருக்கிறாங்க. ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு இப்ப நீங்க மனுஷனை கடிச்சிருக்கிற. உனக்கு தெரியும் இப்போ என்னன்னு. அதனால இதையெல்லாம் நீங்கள் மனதிலே ஏற்றுங்கள். நமக்கு முக்கியமான ஒரு கட்டத்தில் இருக்கின்றோம், முக்கியமான ஒரு கட்டத்தில் இருக்கின்றோம். இந்த கட்டம் இந்த 2 மாதம் தேர்தல் எப்படியாவது ஏப்ரல் மாதம் 1வது வாரம் 2வது வாரத்தில் வரும். அதற்கு இந்த 2 மாதம் தான் இருக்கு. களத்தில் கடுமையா நீங்க பணியாற்றுங்கள். நம்ம மட்டும் இல்லை, நம்ம கூட்டணியும் மிகப்பெரிய வெற்றி பெற வேண்டும், மிகப்பெரிய வெற்றி பெற வேண்டும். நமக்குள்ள ஒரு ஒருங்கிணைப்பு ஏற்படுத்தணும். எந்த ஈகோவும் உங்களுக்கு இருக்கக்கூடாது. அது சொல்றேன், எந்த ஈகோவும் ஐயோ என்னை கூப்பிடல, என்னை அழைக்கல, எனக்கு சொல்லல, அந்த வார்த்தையே உன் வாயில வரக்கூடாது. உங்களை கூப்பிடுறாங்க கூப்பிடல, அதை பத்தி கவலையே கிடையாது. எனக்கு எல்லாம் சொல்லணும். மற்ற கூட்டணி கட்சிகள், நம் கூட்டணியில் இருக்கிற கட்சிகள் என்கிட்ட சொல்லணும், ஏங்க உங்க தம்பிகள் போன்ற யாருமே உழைக்கலைங்க, அவ்வளோ வேகமா வேலை செய்யறாங்க, நாங்க இது இவ்வளவு சந்தோஷமா இருக்குங்க. நான் அந்த வார்த்தை எனக்கு கேட்கணும். கேட்குமா? உறுதியா கேட்கணும், உறுதியா கேட்கணும். ஏன்னா இது நம்முடைய வெற்றி. நம்ம வெற்றினா இது யாருடைய தோல்வி? திமுகவுடைய தோல்வி. இது திமுகவுடைய தோல்வி. அதை பத்தி பேசக்கூடாதுன்னு, அதாவது ஐயாவை சுத்தி சில துரோகிகள் இருக்கிறாங்க. ஐயா கிட்ட தப்பு தப்பா பொய்யா சொல்லியே ஐயாவுடைய மனசை மாத்தி பொய்யான தகவலை சொல்லி, நேற்று கூட நம்ம சின்னம், நம்ம தேர்தல் ஆணையம் நமக்கு தான் அங்கீகாரம் கொடுத்து எல்லாமே இருக்குது. அதையும் ஐயா கிட்ட பொய்ய சொல்லி நம்ம தான் வெற்றி பெற்றோம், நம்ம தான் வந்துருச்சு, இப்படி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கின்ற இந்த துரோகிகள். அதுல ஒரு முக்கியமான துரோகி ஜி.கே. மணி. அதை பத்தி நான் இன்னும் நிறைய இருக்குது, அப்புறமா சொல்லிக்கிறேன். நான் சொல்ற அளவுக்கு தகுதி கிடையாது அவருக்கு. இந்த கூட்டத்தில் அவரை பத்தி பேசுறதுக்கு தகுதி கிடையாது, தகுதி இழந்துட்டார். ஏன்னா இதெல்லாம் நான் வேற விதத்தில் சொல்றேன். ஏன்னா அதைத்தான் நான் மீடியாவில் போடுவாங்க நாளைக்கு. இன்னைக்கு தமிழ்நாட்டில் அனைத்து தரப்பு மக்களும், மீண்டும் சொல்றேன், அதிகமா கோபமா இருப்பது பெண்கள் தான். பெற்றோர்கள் பெண்கள் தான் இருக்கிறாங்க. தினம் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை மட்டும் இல்லை, தினம் பெண்களுக்கு எதிரான ஒரு நிகழ்வு நடந்துட்டு இருக்கு, தினம் நடந்துட்டு இருக்குது. அவ்வளோ கோபத்தில் இருக்கின்றார்கள். அரசு ஊழியர்களை பத்தி உங்களுக்கு தெரியும், ஆசிரியர்கள், இணை பேராசிரியர்கள், எங்க போனாலும் மருத்துவர்கள், நெசவாளர்கள், விவசாயிகள் எல்லாம் உங்களுக்கு கோபத்தில் இருக்கு. இன்னைக்கு திமுக இன்னைக்கு ஏதோ களத்தில் இருக்கிறாங்க, இல்ல களத்தில் ஏதோ இருக்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை உருவாக்கி இருக்கின்றாங்க. ஒரு இல்யூஷன் தான் திமுக இன்னைக்கு, ஒரு இல்யூஷன், அவ்வளவுதான். அதுக்கு காரணம் என்னன்னா சில ஊடக நண்பர்கள், அவ்வளவுதான். இப்ப எல்லாமே புரிஞ்சுக்கிட்டாங்க அவங்கள பத்தி. இன்னும் கொஞ்ச நாள் ஊடகமும் அவங்க வேலையை காமிச்சிட போது நினைச்சிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா இவ்வளவு ஒரு மோசமான ஆட்சி தமிழ்நாடு பார்த்தது கிடையாதுப்பா. தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் சுதந்திரத்துக்கு பிறகு தமிழ்நாட்டில் 16 தேர்தல்கள் நடந்தது. அதில் 12 முதலமைச்சர்கள் தேர்வானார்கள். நம்முடைய கர்ம வீரர் காமராசர் அவர்கள், அண்ணா அவர்கள் போன்ற முதலமைச்சர்கள்லாம் 12 பேர் தேர்வு பண்ணாங்க. இந்த 12 முதலமைச்சர்கள் மிக மோசமான முதலமைச்சர் என்று பெயர் எடுத்தது இப்ப இருக்கின்ற முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள். என்ன நடக்குதுன்னே தெரியாத முதலமைச்சர் நீங்க பார்த்திருக்கீங்களா? அவர் என்ன நடக்குதுன்னே தெரியல. ஏதோ 4 அதிகாரிகள், 5 வியாபாரிகள். வியாபாரிகள் யார நான் சொல்றேன்?
அமைச்சர்கள் என்ற போர்வையில வியாபாரிகள். இந்த வஜ்ரவேலு எத்திராஜ் வஜ்ரவேலு யார்? அவரு அமைச்சரா? அவர் வியாபாரி. இன்னும் 2 மாசம் தான். 1 2 3 4 5 என்ன போறார். எல்லாம் இருக்குது. இவரு நம்ம பகுதியில் வந்து நம்மளை பத்தி பேசி நம்மளை இழிவா பேசி இவருக்கு 47 தொகுதிகளை கொடுத்திருக்காங்க. பொறுப்பு கொடுத்திருக்காங்க ஏவாவேலுக்கு. 47 தொகுதி எங்க? தருமபுரி, சேலம், திருவண்ணாமலை, இந்த கள்ளக்குறிச்சி, இதெல்லாம் எதுக்கு கொடுத்திருக்காங்க? காசு கொடுக்குறது. இவங்க எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க? இப்போ கிராம அளவில் காசு வச்சுட்டாங்க. திமுகவில் கிராம அளவில் காசு 2 மாதம் முன்னாடி வச்சுட்டாங்க, உள்ள போய் வச்சுட்டாங்க. தேர்தல் வந்ததுன்னா அதை காசு கொடுத்தா ஓட்டு வாங்கிடலாம் அப்படின்னு ஒரு மிதப்புல இருக்கிறானுங்க. ஒரு பொழுதும் ஆக போறது கிடையாது. கடந்த காலத்தில் நம்ம பார்த்தோம். கடந்த காலத்தில் எவ்வளவு நம்ம பார்த்தோம், வரலாற்றை பார்த்தோம். இன்னைக்கு அதே போன்ற அமைச்சர்கள் தான் 4 பேர் இருக்கிறாங்க. அவங்க தான் கலெக்ஷன், கமிஷன், கரப்ஷன். சமீபத்தில் என்னுடைய அறிக்கை நான் வெளியிட்டேன். ராயபுரத்திலிருந்து திருவான்மியூர்ல இருந்து உத்தண்டி வரைக்கும் பறக்கும் சாலை 14 கிலோமீட்டர். அதுல 700 கோடி ஊழல் நடந்திருக்கு. 700 கோடி யாருன்னா ஏவாவேலு. அது என்னயா? ஒரே ஒரு கம்பெனி, ஆந்திரா கம்பெனி, ஒரு கம்பெனி தான் இருக்காங்க உலகத்தில். வேற எந்த கம்பெனியும் கிடையாதா? இன்னொரு கம்பெனி 700 கோடி குறைவா டெண்டர் போட்டாங்க. ஆனா அவங்கள டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க, எலிஜிபிலிட்டி இல்லை. ஏகப்பட்ட ஊழல் நடந்துட்டு இருக்கு. ஏகப்பட்ட ஊழல் ஒவ்வொரு துறையிலும். நகராட்சி துறையில பார்த்துருப்பீங்க 888 கோடி ஊழல். அதிகாரத்துடன் ஆதாரத்துடன் இந்த அமலாக்கத்துறை வந்து கொடுத்திருக்கிற அறிக்கை கொடுத்திருக்கிறாங்க, தமிழ்நாடு அரசு கொடுத்திருக்கிறாங்க. அதை பத்தி நடவடிக்கை எடுப்பாங்களா? போறது கிடையாது. 366 கோடி பணியிட மாற்றம், டிரான்ஸ்பர். ஒரு மாதத்துல ஒரே மாதம் டிரான்ஸ்பருக்கு 366 கோடி. 1020 கோடி போஸ்டிங் ஊழல். மணல் 4700 கோடி மணல் கொள்ள. டாஸ்மார்க் கொள்ள பார்த்தீங்கன்னா 1,82,000 கோடி. டாஸ்மார்க் 5 ஆண்டு காலம் வரி ஏய்ப்புல இருந்து எல்லாம். அந்த பாட்டில் இருக்குல்ல 5000 கோடி பாட்டில், 5 ரூபா 10 ரூபா பாட்டில், 10 ரூபா பாலாஜி, செந்தில் பாலாஜி. இப்படி ஒவ்வொரு துறையிலும் அவ்வளோ ஊழல் எல்லாம் வச்சிருக்கிறோம். நடக்குது, வேலை பண்ணிட்டு இருக்கிறோம், வெளியில வரும். அதனால மக்கள் இன்னைக்கு வெறுப்புல இருக்கிறாங்க. திமுக மீது வெறுப்புல. மக்கள் மட்டும் இல்ல, அவங்க கூட இருக்கிறவங்களே வெறுப்புல ஆயிட்டாங்க. அவங்க கூட்டணியே வெறுப்புல இருக்கிறாங்க. அவங்க கூட்டணியே யாரும் வேலை செய்ய போறது கிடையாது. அவங்க கூட்டணியே அவங்கள தோக்கடிச்சிடுவாங்க. இதெல்லாம் நீங்க பார்க்க தான் போறீங்க. அதனால களம் நமக்காகவே இருக்கிறது, நமக்கு சாதகமாக இருக்கிறது, நம் கூட்டணிக்கு சாதகமாக இருக்கிறது. அதனால் நீங்கள் எல்லோரும் களத்தில் இறங்குங்கள். எந்த எதிர்பார்ப்பு இல்லாமல் நீங்கள் அர்ப்பணிப்போடு நீங்கள் பணியாற்ற வேண்டும். நம் கூட்டணி மிகப்பெரிய வெற்றியை பெற வேண்டும். வெற்றியை பெற்று நம்முடைய திட்டங்கள் எல்லாம், நம்முடைய கொள்கை திட்டங்கள், சாதிவாரி கணக்கெடுப்பு போன்றதெல்லாம் நம் திட்டங்கள் எல்லாம், அதை நாம் நிச்சயமாக நாம் நிறைவேற்றுவோம். சமூக நீதி நம் கொள்கை, உயிர்மூச்சு கொள்கை. அதையெல்லாம் அதில் இருக்கின்ற அத்துணை செயல்களிலும் நாம் நிறைவேற்றுவோம். இதெல்லாம் எவ்வளோ இருக்கிறது, அதெல்லாம் அதற்கு நாம் வெற்றி பெற்றாக வேண்டும். இந்த தீய சக்தி, இந்த திமுக, அதை அப்புறப்படுத்த வேண்டும். இனி தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி வரக்கூடாது. வரப்போவது கிடையாது, வரப்போவது கிடையாது. அதுதான் முக்கியம். இங்க நீங்க ஞாபகம் வச்சுக்கணும், வரப்போறது கிடையாது. அந்த வகையில் நீங்கள் எல்லோரும் வேகமாக பணியாற்றுங்கள், அர்ப்பணிப்போடு பணியாற்ற வேண்டும். உங்களை நம்பி இருக்கின்றேன். நான் இளைஞர் சங்கத்தில் உள்ள என் தம்பிகளை நம்பி இருக்கின்றேன். உங்களை நம்பி நான் இருக்கின்றேன். நிச்சயமாக உங்களை 100 விழுக்காடு நான் நம்பலாம். காரணம், உங்களுடைய சக்தி, உங்களுடைய திறமை, உங்களுடைய வீரம், உங்களுடைய செயல்பாடுகள் எல்லாம் நான் பார்த்து வருகின்றேன். அந்த வகையில் உங்களை போன்று வேற எந்த கட்சியிலோ வேற எந்த இயக்கத்திலோ யாருமே கிடையாது. அந்த அளவுக்கு நீங்கள் வீரம் படைத்தவர்கள், உறுதி படைத்தவர்கள். அதே வேளையில்
நமக்குள்ள விமர்சனம் செய்து உங்கள் நேரத்தை வீணாக்காதீர்கள். புரியுதா? சொல்றது புரியுதா? இது முக்கியமான நீங்க புரிஞ்சுக்கணும். நமக்குள்ள நீங்க விமர்சனம் போட்டு பதிவு போட்டு அவன் போட்டானா இவன் போட்டா அதெல்லாம் வேண்டாம். நேரத்தை வீணாக்காது. நமக்கு ஒரே எதிரி யாரு? இந்த திமுக, கொடுங்கோல் திமுக ஒரே எதிரி, அவ்வளவுதான். அவன் சூழ்ச்சினாலதான் இந்த குழப்பங்கள்லாம் ஏற்படுத்திட்டு இருக்கிறான். நமக்குள்ள குழப்பம் ஏற்படுத்தி இங்கே கொளுத்தி போடுவான், அங்க கொளுத்தி போடுவான். அதுதான் அவனை PhD படிச்சு வச்சிருக்கிறான் திமுக. அதுக்கு எப்படி எப்படி குழப்பம் பண்றது, எப்படி எப்படி பண்றது, யாரை வச்சு பண்ணலாம், எப்படி வச்சு பண்ணலாம்னு இருக்குது. அதனால இது நம்முடைய எதிரி திமுக. திமுகவை வீழ்த்த வேண்டும். ஒற்றை எண்ணிக்கையில தான் அவங்க ஜெயிப்பாங்க. அது கூட ஜெயிப்பாங்களான்னு தெரியாது. அந்த நிலை வந்துடுச்சு. இன்னும் போக போக வேற விதமா இன்னும் வேகமா போயிட்டு, அதை நீங்கள் மனதிலே வைத்து இங்கே வருகை தந்திருக்கின்ற என் தம்பிகளே, என் தங்கைகளே, களத்தில் இறங்கி வேகமாக பணியாற்றி நம் கூட்டணி அதிமுக தலைமையிலான வெற்றி கூட்டணி நாம் உருவாக்கி இருக்கின்றோம். நம் கூட்டணி மிகப்பெரிய வெற்றி பெற வேண்டும் என்று இந்த நேரத்திலே நான் கேட்டுக்கொள்கின்றேன். இந்த மாநில இளைஞர் சங்க பொதுக்குழுவை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற என்னுடைய அருமை தம்பி கணேஷ்குமார் அவர்கள் உள்ளிட்ட மேடையில் இருக்கின்ற அனைத்து நம்முடைய இளைஞர் சங்கத்தின் செயலாளர்கள், இங்கே வருகை தந்திருக்கின்ற அனைத்து நிலை நிர்வாகிகள், மாநில மாவட்ட ஒன்றிய இளைஞர் சங்கத்தின் நிர்வாகிகளுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள், பாராட்டுகளை தெரிவித்து நன்றியோடு அமர்கின்றேன். வணக்கம். இறுதியாக அனைவருக்கும் உணவு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. பக்கத்தில் இருக்கக்கூடிய அரங்கத்தில் உணவு இருக்கு. அதனால பொறுமையா எல்லாருக்கும் இருக்கு, அவசரப்படாம ஒரு வேளை வாங்கிக்கலாம். நன்றியுரையாக இந்த பகுதியினுடைய மாவட்ட செயலாளர் என சென்னையில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்ட செயலாளர்களும் முழு ஒத்துழைப்பு கொடுத்து, அதுலயும் சிவகுமார் அவர்கள் காமராஜர் அரங்கம் ஆரம்பிச்சதுல இருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் நம்ம கூடவே இருந்து உணவு ஏற்பாடு அவர் தான் பாக்குறாரு. எல்லாருக்கும் நன்றி. நன்றியுரை இந்த பகுதியினுடைய மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் குமார் அவர்கள் நன்றியுரை கூறுவார். மகளிர் அணி பொறுப்பாளர், இளைஞர் சங்கத்தினுடைய மகளிர் பொறுப்பாளர் நினைவு பரிசு கொடுக்கணும்னு நின்றுட்டு இருந்தாங்க. அவங்களை கொஞ்சம் வழி விட்டு மேல வர சொல்லுங்க. பாட்டாளி மக்கள் கட்சியின் மாநில பொதுக்குழு கூட்டத்திற்கு வருகை தந்துள்ள இளைஞர்கள் எழுச்சி நாயகன் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் மற்றும் மாநில பகுதி வட்ட அனைத்து நிர்வாகிகளுக்கும் மத்திய சென்னை கிழக்கு மாவட்ட சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.